ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் மீன் முட்டை வறுவல் எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு சிலர் மீன் வாங்கினா அதுக்குள்ளே முட்டை இருக்கும். அந்த முட்டையை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தூக்கி போட்டுருவாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட் அருமையாக இருக்கும். அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு அது நல்லா சூடானதும் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, அதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதும் அதிலே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு நான் 1 கிலோ கண்ணாடி கெண்டை வாங்கியிருந்தேன். அதில் இந்த அளவுக்கு முட்டை இருந்துச்சு. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். அந்த ஜவ்வை எடுத்துகிட்டு ஒரு 3 to 4 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முட்டையை இதில் சேர்த்ததும் இந்த மாதிரி தான் கெட்டியாக இருக்கும். நம்ம இதை ஒரு ஸ்பூன் வச்சு உடச்சி விட்டு நல்லா கிண்டி விடணும். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வறுவலுக்கு தேவையான கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா உடச்சி விட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம அந்த மாதிரி உடச்சி கிண்டும் போது மட்டும்தான் இது நல்லா பொடி பொடியாக ஆகும். இல்லைனா கெட்டியாக அந்த மாதிரியே தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நல்லா குத்தி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது எந்த அளவுக்கு ஃப்ரையாக இருக்குது. அதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கரம் மசாலா தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம அந்த கரம் மசாலா சேர்க்கும் போது அந்த ஸ்மெல்லு இல்லாமல் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்கும். கரம் மசாலா சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டால் போதும். அவ்வளோதான், மீன் முட்டை வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இது பார்க்குறதுக்கு நான் முட்டை பொடி மாஸ் மாதிரியே தான் இருக்குது பாருங்கள். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.